வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு எந்த நோய் நொடியும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக நல்ல ஹெல்த்தாக இருக்கணும்னா அவனுக்கு மெயினாக வரக்கூடியது அந்த இரத்த ஓட்ட பிரச்சனை தான். அந்த இரத்த ஓட்ட சீராக இருந்ததுன்னா எந்த நோயுமே வராது, நல்லா ஆரோக்கியமாக வாழலாம். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஓரிதழ் தாமரை அந்த இலையையும் பூவையும் கூட சேர்த்துக்கலாம். அது கூட கல் தாது கல்பம், அதாவது கல் தாது கல்பம் அப்படின்ட்டு அந்த நம்ம கடைகளில் வாங்கிக்கலாம். அதோட கலந்து தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த நுரைதரெல்லாம் அந்த தடைப்படுற அந்த இரத்த ஓட்டம்லாம் சீராக நல்ல இரத்த ஓட்டம் நல்லா அதிகரிக்கும். அதே போல் இந்த தூதுவாழை நம்ம சளிக்கெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த தூதுவாழையோட பூண்டையும் சேர்த்து சம அளவு எடுத்து அரைச்சி இதை ஒரு 2-3 நாள் காலையும் மாலையும் துயர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னாலும் நமக்கு இந்த இரத்த ஓட்டம் சீராமையும், அதே போல் இரத்தத்தை சுத்தமும் செய்யும். அதே போல் இரத்த ஓட்டம் தடையாகி அதில் நமக்கு உடம்புல அங்கங்கே மரத்து போகும். இந்த மாதிரி மரத்து போயிருந்ததுன்னா அருவாமனை பூண்டு இலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது தாத்தா பூண்டு சொல்லுவாங்க. இந்த அருவாமனை பூண்டு அந்த இலையை எடுத்து அந்த இலையை நல்லா அரைச்சி எடுத்து இதை துயர்ந்து ஒரு வாரம், அதாவது ஒரு 1/2 டம்ளர் கணக்கு கஷாயம் எடுத்து குடிச்சு வந்தோம்னா நமக்கு அந்த மரத்து போகிறது உடனே குறையும். அதே போல் பச்சை வெங்காயம், இந்த பச்சை வெங்காயத்தை அடிக்கடி அவங்க சாப்பிட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு இரத்த ஓட்டம் நல்லா சீராகவும் அமையும், நல்ல ஹெல்த்தாகவும் இருக்கும். இரத்த ஓட்டம் அங்கங்கே தடைபட்டு இருந்தாலும் அத்தனையும் முறித்து நல்ல இதாகும். அதே போல் மிளகாயை சாதாரணமாக சும்மா, அதாவது ஒன்றுமே செய்யாமல் அப்பப்போ ஒரு காலையில் ஒரு 2 மிளகாவோ எப்பாவது, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 2 மிளகா வேதம் பச்சை மிளகாவை மென்று சாப்பிட்டாங்கனாலும் அந்த இரத்தம் நல்லா சீராக ஓட ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் செஞ்சு பலன் பெறணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.